2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 வசனங்களிலிருந்து சில வசனங்கள். தூய வாழ்விற்கான அழைப்பு. நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறி கேட்டோடு என்ன உறவு? ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு? கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு? நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு? கடவுளின் கோவிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம்? வாழும் கடவுளின் கோவில் நாமே. என் உறைவிடத்தை அவர்கள் நடுவில் நிறுவுவேன். அவர்கள் நடுவே நான் உலவுவேன். நானே அவர்கள் கடவுள், அவர்கள் என் மக்கள் என்று கடவுளே சொல்லியிருக்கிறார் அன்றோ? எனவே அவர்கள் நடுவில் இருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். தீட்டானதை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். மேலும் நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியுமாயிருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். இந்த வார்த்தைகளிலே கடவுளின் கோவில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சரீரத்தை தான் அவர் சொல்கிறார். சிலை வழிபாட்டு கோவில் என்று சொல்லப்படுவது மண், கல், உருவப்படங்கள், மனிதர்களைப் போன்ற படங்கள், மிருகங்களைப் போன்ற படங்கள், இப்படியாக வைத்து வணங்குகிறதை சிலை வழிபாட்டு கோவில் என்று அவர் சொல்கிறார். அவர் கடவுளுடைய தூதர்களை பற்றி அவர் சொல்லவில்லை. இவ்வாறான கல், மண், சில உருவ வரைபடங்கள் இதெல்லாம் சக்தியே இல்லாதவைகள். அவைகளை பற்றி தான் அவர் சிலை வழிபாட்டு கோவில் என்று அவர் சொல்கிறார். அதிலிருந்து பிரிந்து விடுங்கள். அப்படிப்பட்ட அவர்களிடம் இருந்து பிரிந்து விடுங்கள், அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்கிறார். நீங்கள் என்னுடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். மக்கள் என் மக்கள், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியுமாய் இருப்பீர்கள் என்று அவர் சொல்கிறார். ஆகவே நாம் கடவுளை நாம் உணர வேண்டுமென்றால் அது அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சரீரமாக நாம் இருக்கிறோம். இதை நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது. அப்போதுதான் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.